அரக்கோணம் தனி தொகுதியோடைய அறிவிக்கப்படாத ராஜான்னா அது அதிமுகவுடைய ரவி தான். அவருடைய மகன் வினோத் ஆர் காந்தியை வந்துட்டு முழு வீச்சில் அரசியலுக்குள்ளே கொண்டு வரணுன்ற அவர் முயற்சிக்கிறாரு. கடந்த முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் கொடுத்தாங்க. அந்த தொகுதியை கூட்டணிக்கு தான் தருவாங்க. திமுகவில் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் தான் தருவாங்க. திமுகவில் மாவட்ட செயலாளர் தேவராஜ் தான் அந்த இடத்துல போட்டி போடுறாரு. அப்படின்றப்போ அதேக்கு நேர் எதிராக மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அதிமுகவில் KC வீரமணி தான் போன முறை போட்டிட்டார். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை பார்த்துட்டே வரும். அந்த வகையில் வேலூர் பார்த்த உடனே ராணிப்பேட்டை திருப்பத்தூரும் சேர்ந்து பார்த்தா மட்டும்தான் அது ஒரு ஒட்டுமொத்த சித்திரம் கிடைக்கும். ஏன்னா ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தான் ராணிப்பேட்டையே இருந்தது, திருப்பத்தூர் இருந்தது. அப்புறம் தனி மாவட்டமாக பிரித்ததுனால அவங்க தனியாக போயிருக்காங்க. இருந்தாலும் வேலூரை பேசிவிட்டு ராணிப்பேட்டையும் திருப்பத்தூரும் பேசலாம் சரியாக வராது இல்லையா? அதனால் இன்றைய தினம் நாம் பேச இருக்கிறது ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். முதல்ல ராணிப்பேட்டையை பார்த்துடலாம். ராணிப்பேட்டையில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அரக்கோணம் தனித்தொகுதி, சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அது திமுகவில் வந்துட்டு ஆர் காந்தி மாவட்ட செயலாளராக இருக்கார். அதிமுகவில் வந்துட்டு அரக்கோணம் ரவி மாவட்ட செயலாளராக இருக்கார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம். ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கும்போது நம்ம இன்னும் கூடுதல் விஷயங்களை அலசலாம். முதல்ல அரக்கோணம் தனித்தொகுதி. அரக்கோணம் தனித்தொகுதியோடைய அறிவிக்கப்படாத ராஜான்னா அது அதிமுகவுடைய ரவி தான். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் 3 முறை வெற்றி பெற்று அந்த இடத்துல அவர் மிகுந்த செல்வாக்கோடு இருக்கார். அந்த தொகுதிக்கு பின்தங்கிய தொகுதியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் அடுத்தடுத்து எம்எல்ஏவாக இருக்கும்போது சாலை வசதி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பல்வேறு மேம்பாட்டு வசதிகள் அப்படின்ட்டு தொகுதிக்குள்ளே பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி அரக்கோணத்தில் பார்க்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிகளில் அதில் ரவியோட பங்களிப்பு இருக்கின்றத நம்மளை மறுக்க முடியாது. இந்த கன்னியாகுமரி திருப்பதி ரிங் ரோடு வந்துட்டு அரக்கோணம் வழியாக தான் வருது. கிட்டத்தட்ட அந்த சாலை பணிகள் 99% நிறைவடைஞ்சிருச்சு. அதில் ஒரு பகுதி வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அந்த வகையில் அரக்கோணத்தில் பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சாலை வசதியாக அவங்க காரணம் காட்டியிருந்தாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ரிங் ரோடு வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு அந்த தொகுதிக்குள்ளே நிறுவனங்கள் உள்ளே வரதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதனால் அங்கே தொகுதியை சேர்ந்த மக்கள் வெளியில் போய் வேலை செய்ய, ஏன்னா நான் பல்வேறு நிறுவனங்களை பார்த்துருக்கேன். சென்னையிலேயே அரக்கோணத்துலேருந்து ட்ரெயினில் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ அரக்கோணத்துலேயே நல்ல ஒரு தொழிற்பேட்டைகள்லாம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்துட்டு இந்த ரிங் ரோடு வேலை ஏற்பட்டிருக்கு. இது அரக்கோணம் ரவியோடைய பங்களிப்பில் ஒரு முக்கியமான விஷயம். அடிப்படையில் அரக்கோணத்தில் பட்டியலினத்தவர், வன்னியர்கள், நாயுடுகள், செங்குந்தர்கள், செங்குந்த முதலியார் இது மாதிரியான ஒரு கம்யூனிட்டி சமூக பரவலாக்கம் இருக்குது. இதில் அரக்கோணம் ரவியோடைய சாமர்த்தியம் என்னென்னா, அவர் அதிமுக நிர்வாகிகள் மாவட்ட அளவில் போஸ்டிங் போடுறார் இல்லையா, அவர் எல்லா சமூகத்தையும் சேர்ந்து அந்த போஸ்டிங்கெல்லாம் போட்டுருவார். அதனாலேயே அவர் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான ஒரு நபராக அடையாளம் காணப்படாமல் அனைவராலும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் அங்கே இருக்கார். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தை பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சோன்னா, கடந்த முறை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து கௌதம் சன்னா வந்து அங்கே வேட்பாளராக நின்று தோல்வியை தழுவினார். இந்த முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு தரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. அதே சமயத்தில் திமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறையே வந்துட்டு நெம்லி ஒன்றிய செயலாளர் வடிவேல், அவருடைய மனைவி வடிவேல் வந்துட்டு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் மனைவி பவானி வந்துட்டு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அதனால் பவானிக்கு அவங்க முயற்சி செய்தார். ஆனால் அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகளே கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்தினால அவரால் அந்த கடந்த முறை சீட் பெற முடியல. அதனால தான் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கம் நகர்ந்தது. இந்த முறையும் பவானிக்கு சீட்டு கேட்டு வடிவேல் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கார். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் மீண்டும் விசிகா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முறை கௌதம் சன்னா வந்துட்டு வேட்பாளராக நிறுத்தப்பட மாட்டார். அரக்கோணம் பக்கத்தில் மின்னல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த இடத்துல இளஞ்சேகுவாரான்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். ஓரளவுக்கு கட்சியும் அவருக்கு வந்து செலவு செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கம் அவருக்கு இருக்குது. அதனால் இந்த முறை அரக்கோணம் தனித்தொகுதியில் அதிமுக சார்பில் அரக்கோணம் ரவி, திமுகவில் கூட்டணி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் இளம் சேகுவாரா வந்து வேட்பாளராக நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக சோளிங்கர் தொகுதி, வன்னியர் முதலியார்கள் இவங்களாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பர்பஸாகவே
திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. அந்த வகையில் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கரில் காங்கிரஸோட முனிரத்னம் வந்து முதலியார் கம்யூனிட்டி அவர் வந்துட்டு அங்கே நின்று வெற்றி பெற்றார். அதேபோல் அவர் எதிர்த்து பாமகவில் சீட் கொடுத்துருந்தாங்க, அவர் தோத்துட்டார். இந்த முறையும் கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கீடு செய்யலாமா இல்லாட்டி திமுக களமிறங்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பெரும்பாலும் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒதுக்கப்பட்டால் மீண்டும் முனிரத்னம் சீட்டு கேட்பார். இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வெங்கம்பட்டு சம்பத் எக்ஸ்எம்எல்ஏ ஒரு அரக்கோணம் ரவியோட ஆதரவாளரும் கூட அவர் இருக்கார். அதே போல் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பெல் கார்த்திகேயன், இவங்க 2 பேரும் அதிமுகவில் கொஞ்சம் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான். பெரும்பாலும் கூட்டணினா தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அந்த இடத்துல தேமுதிக மனோகரன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு, ஏற்கனவே தேமுதிக அந்த தொகுதியில் நின்று ஜெயித்தவர் கூட. அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றால் இந்த தொகுதியை தேமுதிக கேட்டு வாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டு வாங்கினால் மனோகரன் கேண்டிடேட்டாக இருப்பார். மனோகரன் என்னன்னா காங்கிரஸோட முன்னிறுத்தனத்துக்கு ரொம்ப டஃப் கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகக்கு 1% முன்னாடி வர வாய்ப்பும் இருக்குது. அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வன்னியர் முதலியார் பட்டியலினத்தவர் இது மாதிரி கலவையான ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ மாவட்ட செயலாளரும் திமுகவுடைய ஆர் காந்தி. அவர் இந்த முறை சீட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கூடவே அவருடைய மகன் வினோத் ஆர் காந்தியை வந்துட்டு முழு வீச்சில் அரசியலுக்குள்ளே கொண்டு வரணுன்ற அவர் முயற்சிக்கிறாரு. ஏற்கனவே எம்பி தொகுதியிலே கூட அவர் சீட்டு கேட்டிருந்தார் எம்பி தேர்தலில், ஆனால் அப்போ அவருக்கு கிடைக்கல. இந்த முறை கண்டிப்பாக அவர் வந்துட்டு ராணிப்பேட்டை தொகுதியை வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறதா தான் அங்கே இருக்கிற தகவல்கள் சொல்லுது. அப்படி என்னன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக தான் இருப்பார். அவங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த சமூக வாக்குகளும் அந்த இடத்துல கணிசமாகவே இருக்குது. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எஸ்எம் சுகுமார், அவர் வந்துட்டு முதலியார் கம்யூனிட்டி, அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து அதிமுகவில் வந்தவர். கடந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இஸ்லாமிய வாக்குகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்காமல் போயிடுச்சு. குறிப்பாக மேல் விஷாரம் பகுதியிலேருந்து அவருக்கு எந்த வாக்குகளும் விழவே இல்லை. அதுக்கு அவர் பாரதிய ஜனதா கூட்டணியை காரணம் காட்டினார். இந்த முறையும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் இருக்குது. ஆனாலும் அந்த தொகுதியில் எஸ்எம் சுகுமாரை தாண்டி அதிமுகவில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவர் பெரிய செல்வந்தர், நல்லா செலவு செய்வார். அந்த தொகுதிக்குள்ளே ஒரு திமுகவில் ஆர் காந்தியோ இல்லை மகன் வினோத் காந்தியோ நிற்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நின்று சண்டை செய்கிறதுக்கு, ஏன்னா அந்தந்த மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தொகுதிகளில் வந்துட்டு திமுக அதிமுக நேரடியாக களம் காண தான் விரும்புகிறாங்க. அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து தங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்க குறைச்சிக்க பெரும்பாலும் விரும்புறதில்லை. அந்த வகையில் திமுகவில் காந்தியோ வினோத்தோ நிற்கும்போது இந்த இடத்துல அதிமுக சார்பாக மட்டும்தான் ஒருத்தர் நிற்க வைக்க முயற்சி செய்வாங்களே தவிர கூட்டணிக்கு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எஸ்எம் சுகுமாருக்கு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் வாய்ப்பு இருந்தாலும் அவர் இஸ்லாமிய வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு அதிமுக நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பை அவர் கேட்டு பெறணும். ஏன்னா அவர் நிர்வாகிகள் கூட பெரிய அளவுக்கு இணக்கமாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்குது. ஆனால் அதை அதிமுக தலைமை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த முறை ஒரு கூடுதல் கவனம் செலுத்தினா அந்த ராணிப்பேட்டை தொகுதிக்குள்ளே ஒரு டஃப் காம்படிஷன் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ஆற்காடு வன்னியர்கள், முதலியார்கள், செங்குந்த முதலியாளர்கள், பட்டியலினத்தவர், இஸ்லாமியர், குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு நாடார்கள், குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உயர் வகுப்பினர், இப்படி ஒரு கலவையான ஒரு தொகுதியாக ஆற்காடு காணப்படுது. அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏ திமுகவில் ஈஸ்வரப்பன், நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதாவது தேர்தலில் போட்டிடுறதுக்கு விருப்ப மனு கொடுப்பாங்க இல்லையா, பல பேர் இருந்து 1க்கு மேற்பட்ட விருப்ப மனுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் கடந்த தேர்தலில் விருப்ப மனு கொடுக்காமையே இந்தாங்க நீங்கள் தான் எம்எல்ஏ சீட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிற தேடி வந்தது. அந்தளவுக்கு உதயநிதிக்கு இவர் ரொம்ப நெருக்கமானவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆற்காடை தாண்டி உதயநிதி போனார்னா உதயநிதி காரில் காத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் பைக்கில் வந்து நின்று பார்த்து பேசிட்டு போகக்கூடிய அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ நெருக்கமான இருக்காங்க. நல்ல உதயநிதிக்கு ஈஸ்வரப்பா மேலே ஒரு நன்மதிப்பு இருக்குது. ஒருவேளை ராணிப்பேட்டை மாவட்டம் திமுக மாவட்ட ரீதியாக 2ஆக பிரிக்கப்பட்டால் ஒன்றில் ஆர் காந்தி இருப்பார், இன்னொரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் ஈஸ்வரப்பாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அவர் திமுக தலைமையோட நெருக்கமாக இருக்கார். குறிப்பாக உதயநிதியின் கூட நெருக்கமாக இருக்கார். அதே சமயம் தொகுதிக்குள்ளேயும் ஒரு நல்ல பேர் இருக்குது. ரொம்ப எளிமையான மனிதர், பந்தாலாம் பண்ண மாட்டார், படப்படமெல்லாம் இருக்க மாட்டார், பைக்லேயும் வருவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தொகுதிக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கார். இதனால் ஈஸ்வரப்பாக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. மறுபுறம் திமுகலேயே பார்த்தீங்கன்னா ஏவி சாரதி, அவர் அதிமுகலேருந்து திமுகவில் வந்து சேர்ந்தவர். அதனால் கடந்த எம்பி தேர்தலையும் அவர் சீட்டு கேட்டார், கிடைக்கல. இந்த முறையும் அவர் சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈஸ்வரப்பா அப்ளை பண்ணாமே அவருக்கு வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க. அதனால் அந்த இடத்துல அவர் தான். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய பேர் இந்த முறை கொஞ்சம் வலுவான டஃப் கொடுக்கறதுக்காக அங்கே களமாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுக சீனிவாசன் ரொம்பவே முயற்சி செஞ்சுட்ருக்காரு, துரையூர் குமார் ரொம்ப முயற்சி செஞ்சுட்ருக்காரு. இதில் முதலியார் சமூகத்தை சேர்ந்த எக்ஸ்எம்எல்ஏ சீனிவாசனுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் நின்னார்னா கண்டிப்பாக ஈஸ்வரப்பாக்கு பெரிய அளவுக்கு டஃப் கொடுப்பாரு.
அந்தளவுக்கு அவரும் தொகுதிக்குள்ளே நிறைய வேலைகளை கடந்த சில ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்காரு. நடுவில் கொஞ்சம் அவர் பாஜகவில் போயிட்டு வந்தாலும் கூட எஸ்பி வேலுமணிகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அதனால் அவருடைய ஆதரவு இருக்கிறதுனால இந்த தொகுதியில் அவருக்கு சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி கீதா சவுந்தர், ராதிகா இப்படின்னு அதிமுகவில் ஒரு பெரும் பட்டாளமே சீட்டு கேட்க இருக்காங்க. இவங்களாம் சீட்டு கேட்க முயற்சிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அதிமுக யாரோ ஒருத்தருக்கு லைக் சீனிவாசன் மாதிரி யாரோ ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா மற்ற அத்தனை பேரும் இறங்கி களமாடினாங்கன்னா அந்த இடத்துல அதிமுக அவசரம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடந்த முறை அந்த தொகுதியில் வந்துட்டு கூட்டணியில் பாமக இளவழகன் போட்டிட்டு தோற்று போனார். இந்த முறை கூட்டணியில் பாமக மீண்டும் இளவழகனே சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு அன்புமணியும் ராமதாஸ் யார் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இந்த முறை தாங்களே நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பாமக அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்வது சற்று கஷ்டம்தான். அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம், வேலூரில் ஒருங்கிணைந்த வேலூர்லேருந்து பிரித்தாங்க இல்லையா, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இல்லை திருப்பத்தூர் மாவட்டம். இதுலேயும் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அப்புறம் திருப்பத்தூர். இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. இதில் திமுகவில் மாவட்ட செயலாளராக தேவராஜ் இருக்கார். அதிமுகவில் மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி இருக்கார். அவருடைய ஸ்ட்ராங் பெல்ட் இந்த ஏரியா. வாணியம்பாடி தொகுதி அவருக்கு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள், வன்னியர்கள், பட்டியலினத்தவர், இது மாதிரி ஒரு கலவையான மக்கள் இருக்காங்க. அதிமுகவுடைய செந்தில்குமார் அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். ரொம்ப நல்ல பேர் இருக்குது அவருக்கு தொகுதிக்குள்ளே. அதுக்கு முன்னாடி செந்தில்குமாருக்கு முன்னாடி அதிமுகவில் நிலோஃபர் கஃபில் இருந்தாங்க. அவங்களும் அந்த தொகுதிக்கு எப்போதும் அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் அதிமுகவில் அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அங்கே அதிமுக பாஜக கூட்டணி அங்கே பார்க்காம பர்டிகுலர் கேண்டிடேட்டை பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அங்கே இருக்குது. அதனால தான் நிலோஃபர் கபிலுக்கு அடுத்து செந்தில்குமார் அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. கேசி வீரமணியுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் கூட. அதனால் அவருடைய அந்த நீண்டகால அரசியல் அனுபவம் அங்கே கை கொடுக்குது. செந்தில்குமாரை பற்றி நல்லா படித்தவர், ரொம்ப எளிமையானவர். அதனால் அந்த தொகுதி மக்கள்கிட்ட நல்லா பரிச்சை இருக்கிறதுனால மீண்டும் அவரே அந்த இடத்துல சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அவரை வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா கடந்த முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் கொடுத்தாங்க. அந்த தொகுதியை கூட்டணிக்கு தான் தருவாங்க. திமுகவில் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் தான் தருவாங்க. முகமது நயீம் என்றவர் தான் நின்னார். ஆனால் அவர் தோல்வியை தழுவினார். இந்த முறை கூட்டணிக்கு தான் தரப்படும். ஆனால் வேட்பாளர் யாருன்றதை இன்னும் அந்த கட்சிக்குள்ளே முடிவு செய்யலை. அடுத்தபடியாக ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி, இந்த தெலுங்கு பேசக்கூடிய இந்த ஆதி தெலுங்கர்கள், அதுக்கப்புறம் நாயுடு சமூகம், அதுக்கப்புறம் வன்னியர், அதுக்கப்புறம் பட்டியலினத்தவர், இப்படி தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே திமுகவில் வில்வநாதன் வந்துட்டு அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு. கடந்த முறை அவர் தான் வெற்றி பெற்றார். இந்த முறையும் அவர் தான் சீட்டு கேட்பார். அவர் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதி தெலுங்கர் கூட ஒரு நெருக்கமான ஒரு நட்பை பேணி வராரு. அதனால் அவருக்கு பெருமளவு அங்கே வாய்ப்பு இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஒரு இஸ்லாமியர் நாசர் முகமதுன்றவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவர் வெற்றி பெறலை. இந்த முறை 2015 களமிறங்கின அந்த ஜோதி ராமலிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் அதிமுகவில், அவர் இந்த முறை சீட்டு கேட்குறாரு. அவருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு டஃப் காம்படிஷனாக அந்த இடத்துல இருக்கும். ஜோலார்பேட்டை, அந்த இடத்துல வன்னியர்கள், பட்டியலினத்தவர், குறிப்பிடத்தகுந்த அளவில் மலைவாழ் பழங்குடியினர், அப்புறம் செங்குந்த முதலியார்கள், இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே திமுகவில் மாவட்ட செயலாளர் தேவராஜ் தான் அந்த இடத்துல போட்டி போடுறாரு. அப்படின்றப்போ அதேக்கு நேர் எதிராக மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அதிமுகவில் கேசி வீரமணி தான் போன முறை போட்டிட்டார். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி தருவினார். அதுக்கு காரணம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடைசி 2-3 நாளில் வந்துட்டு அந்த மலைவாழ் பழங்குடி மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் இடும்போது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் பொதுவெளியில் கொஞ்சம் வேகமாக பேசிட்டார். அதனால் அந்த அந்த ஓட் பேங்க் அப்படியே டோட்டலாக திமுக பக்கம் திரும்பிடுச்சு. அப்படி இல்லைன்னா இவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த அந்த சம்பவம் வந்துட்டு போன தேர்தலில் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இந்த முறையும் தேவராஜும் கேசி வீரமணி தான் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை நடந்தது போல் இல்லாமல் இந்த முறை அவர் கொஞ்சம் எல்லாத்தையும் இணக்கமாக முயற்சிட்டுருக்கார் கேசி வீரமணி. இந்த ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், வாணியம்பாடி இணைப்பு சாலைன்னு ஒன்று அந்த தொகுதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வந்துட்டு கடந்த முறை ஆட்சி மாற்றம் முடியும் போது தான் அந்த பணிகள் முடிவுக்கு வந்தது. ஸோ திமுக ஆட்சியில் அதை நடைமுறைக்கு வந்த மாதிரி. ஸோ இந்த இணைப்பு சாலையை வந்துட்டு 2 பேருமே உரிமை கோர்றாங்க. அந்த சாலையால் அந்த தொகுதியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கு. அது ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டராக இந்த தேர்தலில் இருக்கும். தேவராஜும் கேசி வீரமணி 2 பேருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அந்த இடத்துல சமபலத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படாத வரையில் முடிவுகளில் பெரிய அளவுக்கு ஆச்சரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக திருப்பத்தூர் தொகுதி, மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தொகுதி. இந்த முறை அந்த தொகுதிக்குள்ள வந்துட்டு பட்டியலினத்தவர், மலைவாழ் பழங்குடியினர், வன்னியர்கள், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. திமுகவில் நல்ல தம்பின்றது தான் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ. மீண்டும் அவர் தான் சீட்டு கேட்குறாரு. அவருக்கு தொகுதிக்குள்ள ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குதுன்னு சொல்லலாம். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் பாமக கொடுத்தாங்க. பாமக அந்த இடத்துல பெரிய அளவுக்கு அவங்களால சோபிக்க முடியல. இந்த முறை அதிமுகவே நிற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதிமுகவில் சீனிவாசன்றவர் முயற்சி செஞ்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு தான் சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான்
ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த 2 மாவட்டங்களுடைய தேர்தல் கள நிலவரம். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.